ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்துருப்பீங்க, திருவிழாவோட ஃபஸ்ட்டு பாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாட்டுங்க. செகண்ட் என்னென்னா, செகண்ட் நாள் வந்து திங்கக்கிழமை. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வீட்டிலையே சமைச்சிருவோங்க. சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மாவிளக்கு மாவும் கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துடுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் கோயிலுக்கு வருவோமே. 6 மணி 5 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 மணி அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ போன வருஷத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்பிடுவோம். 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு உள்ளே வரவும் முடியாது, நடந்து தான் வர்ற அப்படி இருக்கும். அதனால் 2:30க்கு எப்போவே வந்துட்டோம்னு பார்த்திங்கன்னா கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் சாமி கும்பிடலாம். 5 மணிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். அதனால் 2 மணிக்குள்ளேயே வந்துட்டு இங்கே வந்து மாவிளக்கு மாவு வச்சு நம்மளாக தான் இங்கே வந்து முன்னாடி மாவிளக்கு வைக்கணும். மாவிளக்கு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு பின்னாடி பேக் சைடு, அதாவது கோயிலுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது சர்பத்து, மோர், அப்புறம் சுண்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அன்னதானமாக வந்து தருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு வருவோம். என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேரே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2:30 இருக்கும் அங்கே கோயிலில் நிற்கையில். 5:30க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தேர் இழுக்கவே வந்து அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் பயங்கர வெயிலாக தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு தேரெல்லாம் வந்து ரெடி பண்ணி முடித்தோடனே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேர் இழுக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவோம். ஒவ்வொரு ஊருக்கும், அதாவது 8 ஊர் பக்கமாக சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அந்தந்த ஊருக்கு நேராக வந்து அர்ச்சனை நடக்கும். அங்கனக்குள்ளே நின்னோம்னா தேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இழுத்துட்டு வந்தோடனே அங்கே முன்னாடி நம்ம அர்ச்சனை பொருளை கொடுத்தோம்னா அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் பொருளெல்லாம் வாங்கணும்னா வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து ஆடலும் பாடலும் பாட்டு கச்சேரி ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதுவும் வைக்கலை. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து விருந்து நடக்கும். அதுக்கான வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான் பாருங்க மேலே டான்ஸு. அங்கே தேருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சனை பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருது பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்க போகிற வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை பாருங்கள்.